கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தொடர்ந்து மேட்டிமையை விட்டுவிடுங்கள் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ரோமருக்கு எழுதினதான நிருபம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை வாசிக்கலாம். நல்லது, அவ்விசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். ஆகையால் மேட்டிமை சிந்தையாயிராமல் தேவனுக்கு பயந்திரு. நான் கடந்த நாட்களிலே என்ன பின்னணியத்தில் இந்த வேத வாக்கியம் எழுதப்பட்டது என்பதை குறித்து உங்களுக்கு சொன்னேன். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு பின்முதுகை காட்டி அவருடைய கற்பனையை கை கொள்ளாமல் அவரை மறந்து வாழ்ந்து போனார்கள். கிருபையிலிருந்து விழுந்து கர்த்தரை விட்டு தூரமாய் அவர்கள் போனபடியினாலே பாளையத்திற்கு புறம்பே தேவனற்றவர்களாயிருந்த நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்திலே வந்து கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை தேவனுக்கு சொந்த ஜனமாக்கினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்லாத ஒரு பாக்கியம் என்னன்னா, அவர்களுக்காக பஸ்காட்டுக்குட்டியின் இரத்தம் சிந்தப்பட்டவர்கள் மீட்கப்பட்டார்கள். நமக்கோ ஒரு பழுதும் இல்லாத தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தி நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறது. அப்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு வெட்டப்பட்டதான இஸ்ரவேல் ஜனங்களாக்கிய ஒலிவ மர கிளைகள் இருந்த இடத்திலே ஒட்ட வைக்கப்பட்ட புறஜாதிகளாக்கிய காட்டு ஒலிவ மரமாக்கிய நாம் அவர்களுடைய விடுதலை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. அவர்களுடைய வீழ்ச்சி தான் நான் தேவனாலே தெரிந்து கொள்ளப்படுவதற்கு காரணமாய் மாறிற்று என்பதை நினைத்து ஆண்டவரை துதிக்க வேண்டுமே தவிர அதற்காக என்னுடைய இருதயம் மேன்மை பாராட்டக்கூடாது என்பதை உணர்த்தும்படியாக தான் ரோமருக்கு இந்த நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். மேட்டிமை சிந்தையாய் இராமல் பயந்திரு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 138வது சங்கீதம் 6வது வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காண்பித்து சொன்னேன். மேட்டிமை உடையவனை கர்த்தர் தூரத்திலிருந்து அறிகிறார். எந்த ஒரு மனிதனுக்குள்ளாய், மனுஷிக்குள்ளாய், குடும்பத்திற்குள்ளாய், சபைக்குள்ளாய் மேட்டிமை என்கிற ஒன்று இருக்கிறதோ அவர்களை தேவன் தூரத்திலிருந்து அறிகிறார். ஏன் தூரத்திலிருந்து அறிகிறார்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது, மேட்டிமை உடையவன் கர்த்தருக்கு அருவருப்பானவனாய் இருக்கிறான். அவனை தூரத்தில் பார்க்கும் போதே கர்த்தருடைய கண்களுக்கு அவன் அருவருப்பானவனாய் இருக்கிறபடியினாலே, கர்த்தருடையதான இருதயத்திற்கு அவன் அருவருப்பானவளாய் இருக்கிறபடியினாலே கர்த்தர் அவர்களை தூரத்திலிருந்து அறிகிறார் என்று சொன்னேன். அதே அதிகாரம் 18வது வசனத்தை உங்களுக்கு சுட்டி காண்பித்து இந்த மேட்டிமை ஒரு எச்சரிக்கையை நமக்கு கொடுக்கிறது என்று சொன்னேன். என்ன எச்சரிக்கை? உனக்குள்ள எப்பொழுது எதை குறித்த ஒரு மேட்டிமை சிந்தை வருகிறதோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எதை குறித்து மேன்மை பாராட்டுகிற ஒரு சிந்தை வருகிறதோ அப்பொழுதே நினைத்துக்கொள், எனக்கு ஒரு வீழ்ச்சி வரப்போகிறது. விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ரோமர் 12:16 எழுதப்பட்டிருக்கிறது, மேன்மையானவைகளுக்கு அல்ல தாழ்மை உள்ளவைகளுக்கு இணங்குங்கள். கடந்த நாட்களிலே ஏன் மேட்டிமை வருகிறது என்று சொல்லி 2 யூதாவின் ராஜாக்களை உங்களுக்கு முன்பாக நிறுத்தினேன். ஒரு ராஜாவினுடைய பெயர் உசியா, இன்னொரு ராஜாவினுடைய பெயர் எசேக்கியா. 2 பேரும் தேவனுடைய பார்வைக்கு செம்மையான காரியங்களை செய்த ராஜாக்கள் தான். இவர்களுடைய இருதயத்திலே விழுந்ததான மனமேட்டிமை ஒருவனுக்கு அவனுடைய ஆளுகையிலிருந்தும் அதிகாரத்திலிருந்தும் அவனை கீழே தள்ளி அவனை தனிமைப்படுத்தி குஷ்டரோகியாய் மாற்றிவிட்டது, சாபமானவனாக. காரணம் என்ன? ஆசீர்வாதங்கள் அல்லது நன்மைகள் பெருகும் போது மனமேட்டிமை வருகிறது. உசியாவினுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் பெருகினதான வேளையிலே, அவன் பலப்பட்டதான வேளையிலே மனமேட்டிமை வந்தது என்று சொல்லி வேதம் நமக்கு சுட்டி காண்பித்தது. இரண்டாவதாக எசேக்கியாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இவனும் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானவனாயிருந்தவன் தான். ஆனால் கர்த்தர் செய்த உபகாரங்களுக்கு தக்கதாய் நடந்து கொள்ளாமல் அதை மறந்து போனபடியினாலே மனமேட்டிமை வந்தது. அப்ப இந்த 2 ராஜாக்களும் 2 காரியங்களை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். ஒன்று, தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய நன்மைகள் பெருகும் போது மனமேட்டிமை வருவதற்கு சாத்தியம் உண்டு. அந்த மனமேட்டிமைக்கு இடம் கொடாதபடி ஆசீர்வாதங்களை ஆராதி
ஆராதிக்கிறவர்களாய் அல்ல, ஆசீர்வாதங்களை தந்த தேவனை ஆராதிக்கிறவர்களாய் தேவனுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். இரண்டாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் உனக்கு நன்மையானவைகளை தரும்போது கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமையையும் நீ கர்த்தருக்கு செலுத்தாத போது மனமேட்டிமை வந்துவிடும். கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கனமும் மகிமையும் அவர் ஒருவருக்கே சென்று சேர வேண்டும். அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் இன்னொரு மனிதனுக்கு நீ கொடுத்து விடக்கூடாது. உனக்கென்று சுயமாய் வைத்துக் கொள்ளக்கூடாது. அப்படி வைத்துக் கொள்வாயானால் மனமேட்டிமை வந்துவிடும். எசேக்கியாவின் மேல் கர்த்தருடைய கடும் கோபம் வர இருந்தது. ஆனால் அந்த கோபம் வர இருக்கிறது என்பதை அறிந்தவுடனே தன்னுடைய தவறை உணர்ந்தவன் தாழ்த்தினபடியினாலே அந்த கடும் கோபம் அவனை விட்டு நீங்கிற்று. நாமும் நம்முடைய வாழ்க்கையில தவறாதவர்கள் அல்ல, தவறுகள் செய்யும் போது, தவறுகள் சுட்டி காண்பிக்கப்படும் போது, உணர்த்தப்படும் போது இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்களாய் அல்ல, அந்த தவறுகளை உணர்ந்து மனஸ்தாபத்தோடு கூட கர்த்தரிடத்திலே திரும்புகிறதான வேளையில கடும் கோபத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவார். அப்ப இரண்டு காரியங்களில் தெளிவா இருக்கணும். ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் பெருகும் போது எனக்கு மனமேட்டிமை வந்துடக்கூடாது. பெருக பெருக தாழ்மை வந்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அளவுதான் என்னுடைய வாழ்க்கையில மேன்மை வந்தாலும் கர்த்தர் செய்த உபகாரங்களை நான் மறந்துவிடக்கூடாது. ஏறி வந்த படிகளை நான் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அதை ஞாபகப்படுத்தி கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் எல்லா வேளையிலும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து முடித்தோம். அல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்கள் நடுவிலே சொல்ல விரும்புகிற காரியம் மேட்டிமையின் சுபாவங்கள் என்ன. ஒரு மனிதனுக்குள்ளாய், ஒரு மனுஷிக்குள்ளாய் மனமேட்டிமை என்கிற ஒன்று இருக்குமே ஆனால் அவர்களுடைய சுபாவங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும், அவர்களுடைய சுபாவங்களிலே ஏற்படுகிற மாறுதல் என்ன, எப்படி நாம் அந்த மனமேட்டிமையை அடையாளம் கண்டு கொள்ளலாம் என்பதை குறித்து நான் உங்களோடு கூட பேசும்படியாக வாஞ்சிக்கிறேன். ஓசியா 13:6 ஒருவர் வாசிக்கலாம். தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். திருப்தி ஆன பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று, அதனால் என்னை மறந்தார்கள். அப்ப மேட்டிமையினுடைய சுபாவம் என்ன என்பதை குறித்து முதல் சுபாவத்தை வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில இருந்த ஒரு சுபாவத்தை கொண்டுதான் ஆண்டவர் அந்த காரியத்தை நமக்கு விளக்க விரும்புகிறார். மேட்டிமை வந்த போது அவர்கள் தேவனை மறந்தார்கள். அப்ப எந்த ஒரு மனிதனுக்குள்ளால மேட்டிமை என்கிற ஒன்று உருவாகிறதோ, அது எப்பொழுது உருவாகிறதோ அப்பொழுதே அவர்கள் தேவனை மறக்க ஆரம்பிக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் என்னிடத்தில் கேட்கலாம், தேவனை மறந்திருந்தால் நாங்கள் எப்படி அவருடைய சமூகத்திலே வருவோம்? தேவனை மறந்திருந்தால் நாங்கள் இந்த ஆராதனைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. பல இடங்களிலே அவர்களுடைய இருதயம் மேட்டிமையாகி தேவனை மறக்க ஆரம்பித்தார்கள். அதே போலதான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் அநேக வேளையிலே நம்முடைய இருதயத்திலே இருக்கிற மேட்டிமையான சிந்தை நிமித்தம் விட வேண்டிய மேட்டிமையான சிந்தைகளை நானும் நீங்களும் விட்டுவிட்டு தாழ்மையானவைகளுக்கு இணங்காதபடியினாலே தாழ்மையான சுபாவங்களை நம்முடைய இருதயத்திற்குள்ளாய் ஏற்படுத்திக் கொள்ளாதபடியினாலே நமக்கு ஜீவன் கொடுத்த ஆண்டவரை நானும் நீங்களும் மறந்து போகிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிறதான வேளையிலே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்ததான மோசே என்கிறதான தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னதான ஒரு காரியம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து 430 வருடங்கள் உன்னை அடிமைப்படுத்தி சிறுமைப்படுத்தி வைத்திருந்ததான் அந்த எகிப்திலிருந்து, இருப்பு களவாயாகிய அந்த எகிப்திலிருந்து, இனி ஒருபோதும் எங்களுக்கு மீட்பு இல்லை என்று நினைத்த அந்த எகிப்திலிருந்து உங்களை மீட்டாரே ஒரு ஆண்டவர், மீட்டு உங்களை அழைத்து நடத்தி கொண்டு வந்தாரே அந்த ஆண்டவர், அவரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாமும் எத்தனையோ அடிமைத்தனத்திலே கிடந்தோம். பாவம் என்கிற அடிமைத்தனம் நம்மை அடிமைப்படுத்தி தேவனுக்கு தூரமானவர்களாய் கோபாக்கினைக்கு பங்குள்ளவர்களாக நம்மை வைத்திருந்தது.
தேவன் பார்த்தார். அவரே மனுஷனாக இந்த உலகத்திலே வந்து கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து பாவத்திற்கு அடிமைப்பட்டு கிடந்ததான நம்மை, பாவத்தின் அடிமைத்தன நுகத்தை உடைத்து நம்மை மீட்பேல் ஜனங்களை எப்படி எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினாரோ அதே போல பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டு புறப்பட பண்ணினார். அப்போஸ்தலர் 2:47 படி ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையிலே கொண்டு வந்து சேர்த்தார் என்று சொன்ன வேத வாக்கியத்தின்படி ரட்சிக்கப்பட்ட நம்மை கர்த்தர் தம்முடைய சபையிலே கொண்டு வந்து சேர்த்தார். தேவனற்றவர்களாய் கிடந்த, பாளையத்திற்கு புறம்பாய் கிடந்த நாம் பாளையத்திற்குள்ளானவர்களாய் தேவனுக்கு சொந்தமான ஜனங்களாய் மாறும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். அந்த தேவனை மறவாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ஒருபோதும் அந்த தேவனை மறந்து விடக்கூடாது. அப்ப இந்த தேவனை மறக்கிறதுனா என்ன, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி மறந்தார்கள் என்பதை குறித்து ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். சங்கீதத்தின் புஸ்தகம் 106ஆம் சங்கீதம் 6 முதல் 14 வரையிலான வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். எங்கள் பிதாக்களோடும் கூட நாங்களும் பாவம் செய்து அக்கிரமம் நடப்பித்து ஆகாமியம் பண்ணினோம். கடந்த காலத்திலே அவர்கள் பிதாக்கள் செய்ததான தேவ துரோகங்களை இங்கே ஜனங்கள் அறிக்கையிடுகிறார்கள். நாங்களும் என்ன பண்ணினோம்? ஆகாமியம் பண்ணினோம். எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபையின் திரட்சியை நினையாமலும் போய், இந்த இடத்தை நீங்க கவனிக்கணும். எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபையின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திரத்தின் ஓரத்திலேயே கலகம் பண்ணினார்கள். நினையாமல் என்பதற்கு அர்த்தம் என்ன? மறந்து போய். கர்த்தர் மீட்ட விதத்தை அங்கே மறந்துட்டாங்க. எகிப்தில் நடப்பித்ததான அதிசயங்களை, இவர்களை மீட்பதற்காக தேவன் எகிப்திலே நடப்பித்ததான அதிசயங்களை அங்கே நினையாமல் மறந்து போய்விட்டார்கள். சிவந்த சமுத்திரத்தின் ஓரத்திலேயே கலகம் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். ஆனாலும் அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்து நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிற்று. வெட்டாம் தரையில் நடக்கிறது போல அவர்கள் ஆழங்களில் நடந்து போக பண்ணினார். பகைஞன் கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து சத்துருவின் கைக்கு அவர்களை விலக்கி மீட்டார். அவர்கள் சத்துருக்களை தண்ணீர் மூடிக்கொண்டது, அவர்கள் ஒருவனும் மீந்திருக்கவில்லை. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். ஆனாலும் இவ்வளவு அற்புதங்களை கண்டவர்கள், இவ்வளவு ஆச்சரியமான காரியங்களை கண்டவர்கள், பஸ்கார் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் கொடுத்த விடுதலையை கண்டவர்கள், செங்கடல் திறந்ததை கண்டவர்கள், பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் தங்களை வழி நடத்தினதை கண்டவர்கள், கண்மலை தண்ணீரை கொடுத்ததை கண்டு குடித்தவர்கள், தூதர்களின் மன்னாவினாலே தங்களுடைய பசி நீக்கப்பட்டதை கண்டவர்கள். ஆனாலும் அந்த வசனத்தை தான் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வனாந்தரத்திலே இச்சை உள்ளவர்களாகி அவாந்தர வழியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அல்லேலூயா. அப்ப இங்க தேவனை மறக்கிறதுனா என்னன்னு சொல்லி இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. அவர் நம்மை மீட்ட போது, அவர் நம்மை வழி நடத்தின போது, அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த அதிசயமான கிரியைகளை, அற்புதமான கிரியைகளை எப்பொழுதும் மறந்து போகிறோமோ அதுதான் தேவனை மறக்கிறது. அதை மறக்கிறதற்கு காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் கொடுக்காமல் மனமேட்டிமை என்கிற ஒன்று உருவாகிறபடியினால் தான் அவைகளை மறக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் நம்மளாதான் நடந்து வந்தோம், இது அதுவாதான் நடந்துச்சு, எல்லாருக்கும் நடக்கிறது போலதான் எனக்கு நடந்துச்சு. நல்லா கவனிங்க, கர்த்தர் உங்களை மீட்ட வேளையிலே உங்களுக்கு இருந்த உணர்வு இப்பொழுது இருக்கிறதா? நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து தேவனாலே தூக்கி எடுக்கப்பட்டீர்கள் என்கிறதான உணர்வு உங்களுடைய இருதயத்தில் எத்தனை பேருக்கு இருக்கிறது? அதற்காக எத்தனை பேர் அன்னிதினமும் நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்கிறீர்கள்? ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே, இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலே இருந்தேன், இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுதலையாக்கினீர். என்னுடைய தகுதியின் நிமித்தம் அல்ல, நீர் என் மேல் வைத்த கிருபையின் நிமித்தம்.
நான் உம்மை தெரிந்து கொள்ளவில்லை. ஒரு தகுதியும் இல்லாத என்னை நீர் தெரிந்து கொண்டீர். நீர் மீட்டு கொண்டவராய் மட்டுமல்ல, என்னை நடத்துகிற தேவனாய் மாறினீர். என்னோடு கூட இருந்து என்னை நடத்தினீர் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எத்தனையோ நான் நடக்க முடியாத சூழ்நிலைகள் வந்தபோது, கடந்து செல்ல முடியாத கரடு முரடான வழிகள் என்னுடைய வாழ்க்கையிலே வந்தபோது, நான் இடறி விழுவதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் என்னுடைய வாழ்க்கையிலே வந்த போது, இஸ்ரவேல் ஜனங்களை கழுகு கொப்பாக நீர் மாறி அவர்களை தம்முடைய முதுகின் மேல் சுமந்து கொண்டு வந்ததை போல நீர் ஒரு நல்ல மேய்ப்பனாக மாறி என்னை சுமந்து கொண்டு வந்தீர் ஆண்டவரே. என்னுடைய தேவைகள் இன்னதென்று அறிந்து அதனதன் காலங்களிலே சகலவற்றையும் என்னுடைய வாழ்க்கையிலே நேர்த்தியாய் செய்து முடித்தீர். எல்லாருக்கும் முன்பாகவும் நான் அற்பமாய் எண்ணப்பட்ட போது, நிந்தைகளும் அவமானங்களும் என்னுடைய வாழ்க்கையின் பங்காய் மாறின போது, தாயின் கற்பத்தின் பிறப்புகளுக்கு கூட நான் வேற்று மனிதனாய் வேற்று மனுஷியாய் தெரிந்த போது கூட நீர் என்னை அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்தீரே. கர்த்தர் நடத்தின விதங்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். உங்களுடைய சிறுமையின் நாட்களிலே, ஒன்றுமில்லாத நாட்களிலே, மனுஷர்களால் புறக்கணிக்கப்பட்ட நாட்களிலே, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி நீங்கள் துக்கித்துக் கொண்டிருந்த நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு புது வழியை திறந்து உங்களை நடத்தினாரே. அந்த எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? மறந்து போகிறோம். அவருடைய அதிசயங்களை மறந்து போகிறோம். அவர் நடத்தின விதங்களை மறந்து போகிறோம். அவருடைய அற்புதங்களை மறந்து போகிறோம். கொடிய காலங்களிலே அவர் உங்களுக்கு பரிகாரியாயிருந்ததை மறந்து போறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிய பெரிய காரியங்களை எல்லாம், சூழ்நிலைகளை சாதாரணமானதாக மாற்றி உங்களை நடத்தி கொண்டு வந்ததான காரியங்களை நீங்கள் மறந்து போகிறீர்கள். அதுதான் தேவனை மறக்கிறது. எப்ப தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலே நடப்பித்த கிரியையை நீ மறக்கிறாயோ, அப்பொழுதே நினைச்சுக்க, நீ தேவனை மறந்து விட்டாய். இந்த மறதி வருவதற்கு காரணம் என்ன? உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற மனமேட்டிமை. தேவன் நடத்தின விதத்தை மறந்து நீயாக நடந்ததை போல நீ நினைத்துக் கொள்கிறாய். உன்னுடைய குடும்பம் அழிந்து போயிருக்க வேண்டும், உன்னுடைய வம்சங்கள் இல்லாமல் போயிருக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய சிறகின் மறைவிலே உன்னை மறைத்து காத்தார். வேதம் சொல்கிறது, விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் செட்டைகளின் மறைவிலே மறைத்து காக்கிற ஆண்டவர், பறந்து காக்கிற பட்சியை போல உன்னை பாதுகாத்தாரே. அந்த நன்றி உனக்குண்டா? நீ சிறுமைப்பட்டு கிடந்த நாட்களிலே உனக்குள்ளாயிருந்த தெய்வ பயம், உன்னுடைய உறவுகள் எல்லாம் உன்னை புறக்கணித்து தங்களுடைய முகங்களை திருப்பிக் கொண்டு உன்னை ஒரு அநாதனாக நினைத்தினதான வேளையிலே உனக்கு இருந்ததான தேவ தேடுதல் இப்பொழுது உனக்குண்டா? அன்றைக்கு உன்னை அற்பமா எண்ணினவர்களை இன்றைக்கு கனம் பண்ணி கொண்டிருக்கிறாய். ஆனால் நீ அற்பமா எண்ணப்பட்ட வேளையிலே உன்னை கனம் பண்ணினவரை நீ மறந்து போகிறாய். கர்த்தர் செய்த உபகாரங்களை மறவாதே மறவாதே என்று சொல்லி அனுதினமும் ஆத்துமாவுக்கு ஞாபகம் ஊட்டுகிற நீ, இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவு சீக்கிரமாய் மறந்ததை போல, நொடி நேரத்திலே கர்த்தருடைய கிரியைகளை மறந்ததை போல, எகிப்திலே மீட்ட விதத்தை செங்கடலுக்கு முன்னால வரும்போது மறந்து போகிறான். செங்கடலை பிளந்து வழி நடத்தின விதத்தை வனாந்தரத்திலே மறந்து போகிறான். வனாந்தரத்திலே மேக ஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் இருந்து இரவும் பகலும் பாதுகாத்த தேவனை அங்கே மறந்து போகிறான். தேவன் தன்னோடு கூட இருந்து வழி நடத்துவதை தாகம் வந்த போது மறந்து போகிறான். பசி வந்த போது தாகம் தீர்த்த தாகத்தை மறந்து போகிறான். ஒவ்வொன்றையும் மறந்து 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 தேவனை பரீட்சை பார்க்கிறவனாய் மாறிவிட்டான். இன்னைக்கு நானும் நீ அதே தான் செய்துகிட்டு இருக்கிறோம். சேம் கேட்டகிரி. எந்த மாறுதலும் உனக்கும் எனக்கும் இல்லை. அவர்கள் எதை செய்தார்களோ, அவர்கள் மறுபடியும் மறுபடியும் கிறிஸ்துவை சிலுவையில் அறையவில்லை. ஆனால் அதை பார்க்கலும் மேன்மையாக நீயும் நானும் மறுபடியும் மறுபடியும் உனக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறோம். பைபிள் இருக்கு, ஆலயம் இருக்கு, ஆராதனை இருக்கு, பிரசங்கம் இருக்கு, தசமபாகம் இருக்கு, காணிக்கை இருக்கு. ஆனால் தேவனை மறந்து விட்டோம். தேவன் செய்த கிரியைகளை சீக்கிரமாய் மறந்து விட்டோம். உன்னுடைய வாழ்க்கையிலே அவிசுவாசம் வருவதற்கு காரணம் என்ன? உன்னுடைய விசுவாசம் பலவீனப்படுவதற்கு காரணம் என்ன? நீ தேவ சித்தம் செய்யாதபடிக்கு இடறி போவதற்கு காரணம் என்ன? தேவ தரிசனத்திற்கு விரோதமாய், தேவ சப்தத்திற்கு விரோதமாய் உன்னுடைய இருதயம் கடினப்படுவதற்கு காரணம் என்ன? நீ தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலே செய்த கிரியைகளை சீக்கிரமாய் மறந்தபடியினால் அல்லவா?
அவர் செய்த கிரியைகள் உன்னுடைய இருதயத்திலே நிறைந்திருக்குமே ஆனால் நீ இப்படி எல்லாம் சொல்லி இருக்க வேண்டும், இதை பார்க்கலும் கடினமான காரியங்களை எனக்கு லகுவாய் மாற்றின கர்த்தர் இதையும் சாதாரணமாய் மாற்றி போடுவா. ஐயா, நான் அக்கினியில் நடந்து வந்தவன், வெயிலுக்கு பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிற அந்த வார்த்தையின் ஆழம். நான் அக்கினியிலே தேவனாலே நடத்தப்பட்டவன். நான் அக்கினி போன்ற உக்கிரமான சோதனையின் வழியாக தேவன் என்னை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அவ்வளவு அற்புதமாக அந்த அக்கினி என்னை சேதப்படுத்தவில்லை, அக்கினியின் மனம் கூட என் மேல் வீசவில்லை. அவ்வளவு பத்திரமாக பாதுகாத்து கர்த்தர் என்னை நடத்தினார். இந்த சோதனையிலே நான் தப்ப மாட்டேன் என்று இந்த உலகம் எனக்கு விரோதமாய் முத்திரை குத்தினது. படுக்கையிலே கிடக்கிற அவன் எப்பொழுது சாவான் என்று சொல்லி காத்திருந்ததை போல என்னுடைய உறவுகள் காத்திருந்தார்கள். அந்த வேளையிலெல்லாம் என்னை தீங்குக்கு ஒப்புக்கொடாதபடி, சத்துருவினுடைய இஷ்டம் நிறைவேறாதபடி என்னை பாதுகாத்து என் ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தார். அந்த தேவன் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு பெரிய பாதைகளின் வழியாய் நடத்தி அவ்வளவு பெரிய அதிசயங்களை நான் காணும்படி செய்ததான் ஆண்டவர். இந்த சாதாரண காரியத்திற்கு அவர் விடுதலை தர மாட்டார் என்று சொல்லி விசுவாசத்தை கூட்டிக் கொள்வாயே தவிர விசுவாசத்தை குறைத்து போட மாட்டாய். தேவ சித்தம் செய்வதற்குன்னுடைய வாழ்க்கையை இன்னும் அர்ப்பணித்து தேவ சித்தம் செய்கிறவனாய், தேவ சித்தம் செய்கிறவளாய் மாறுவாயே தவிர தேவ சித்தத்திற்கு எதிரடையான காரியங்களை நீ ஒருபோதும் யோசிக்க மாட்டாய். மறந்து போகிறோம். அநேக வேளையில நான் சாவாமல் பிழைத்திருப்பதே அவருடைய கிருபை என்பதை கூட மறந்து போகிறோம். என்னுடைய முயற்சி என்று நினைக்கிறோம், நான் எடுக்கிறதான மெடிசன் என்று நினைக்கிறோம், என்னுடைய டாக்டருக்கு திறமைன்னு நினைக்கிறோம். முட்டாள். உன்னுடைய ஆயுசு நாட்கள் இன்னும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறபடியினால நீ உயிரோடு கூட இருந்து கொண்டிருக்கிறாய். அது டாக்டருடைய திறமை இல்லை, நீ எடுக்கிற மெடிசன் இல்லை. ஆனா நீயும் நானும் சொல்ல வேண்டியது, நான் சாவாமல் பிழைத்திருப்பதே அவர் என் மேல் வைத்த கிருபை. இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய கிரியைகளை சீக்கிரமாய் மறந்து போனார்கள். அனுபவித்த உடனே மறந்துடுறோம். நம்மளும் அப்படிதான். அல்லேலூயா. துணிகரம் கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ததை போல தேவனை பரீட்சை பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் அவருடைய கிரியைகளை சீக்கிரமாய் மறந்தார்கள். அந்த கிரியைகளை மறக்கிறது தான் தேவனை மறக்கிறது. தேவனை மறக்கிறவர்களே, அவருடைய கிரியைகளை மறக்கிறவர்களே, உங்களுக்கு ஐயோ. ஒரு காலத்துல கர்த்தர் பார்த்துக்கிடுவார், எல்லாம் கர்த்தர், எல்லாம் கர்த்தர். ஆனா அவருடைய கிரியைகளை மறக்க 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 எல்லாம் நம்ம விருப்பம் தான். சூழ்நிலைகள் மாறும் போது நம்ம மறந்துடுறோம் அவருக்கு கிரியையை. நான் தேவர் சித்தம் செய்யும்படி அழைக்கப்பட்டவன், அழைக்கப்பட்டவள் என்பதை மறந்துடுறோம். மறப்பதனால ஏற்படுகிறதான சில காரியங்களை உங்களுக்கு நான் காமிக்கட்டும். ஆரம்பத்தில் வாசிச்ச அதே ஒசியா 13ஆம் அதிகாரத்தை எடுங்க. அதனுடைய 7வது வசனம் முதல் இந்த ஜனங்கள் மறந்தபடியினாலே நடந்த சில காரியங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் இன்னைக்கு நமக்கு நடந்துகிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன், வாசிமா. ஆகையால் நான் அவர்களுக்கு சிங்கத்தை போல் இருப்பேன், சிவியங்கியை போல வழி அருகே பதிவிருப்பேன். எதுக்கு? எப்ப வருவான் போட்டுடலாம். அங்கே மறந்தாங்க, மேட்டிமையினாலே மறந்து விட்டார்கள். மறந்த பறவைக்கு கர்த்தர் இவர்களுக்கு எப்படி மாறுகிறார் பாருங்க. அதுக்கு போலக்கும் கழுகுகளை போல சுமந்த ஆண்டவர். கழுகு தன் குஞ்சை சுமக்கிறது போல கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்தார். கழுகாயிருந்து சுமந்தவர் இப்ப சிங்கமாகவும் சிவிங்கியாகவும் மாறிட்டார். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறது வரைக்கும் அவர் உனக்கும் நல்ல மெய்ப்பனாய் தான் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்ப நீ அவருடைய கிரியைகளை மறக்க ஆரம்பிக்கிறாயோ அப்பொழுதே அவர் உனக்கு எதிராளியாய் மாறுவார். மறந்துடக்கூடாது. ஐயோ, என்னுடைய ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். அதே வேதம் தான் சொல்கிறது, என்னுடைய ஆண்டவர் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். ஆண்டவருக்கு ஒரு பக்கத்தையே பார்த்து பார்த்து ஏமாந்துகிட்டு இருக்கிறீங்களே தவிர மறுபக்கத்தை நீங்க பார்க்கல. பழைய ஏற்பாட்டில் தான் ஆண்டவர் பயங்கரமானவர், இப்ப அப்படி கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்ல, இப்பவும் அவர் பயங்கரமான தேவன் தான். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, அங்கே கிருபை பரிந்து பேசவில்லை, இங்கே கிருபை பரிந்து பேசுகிறபடியினால கொஞ்சம் தருணத்தை நமக்கு கொடுக்கிறார். அடுத்த வசனம், குட்டிகளை பறி கொடுத்த கரடியை போல நான் அவர்களை எதிர்த்து. அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்கள். குட்டிகளை பறை கொடுத்த கரடியை போல நான் அவர்களை எதிர்த்து.
குட்டிய பறி கொடுத்த கரடி எப்படி இருக்கும்? வெறியா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவுக்கு எதிர்த்து எதிராளியாய் மாறி அவர்கள் ஈரக்குலையை கிழித்து அவர்களை அங்கே சிங்கம் பட்சித்தது போல் பட்சித்து போடுவேன். காட்டு மிருகங்கள் அவர்களை பீறி போடும். எந்த அளவுக்கு அவர் நம்மை கிருபைக்குள்ளால வச்சு மூடி மறைச்சு பாதுகாத்தாரோ, பொத்தி 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 வளர்த்தாரோ, அந்த அளவுக்கு அவுத்து விட்டுருவாரு. எந்த அளவிற்கு கர்த்தர் உனக்கு நன்மை செய்கிற நல்லவராக இருந்தாரோ அந்த அளவிற்கு உனக்கு தீமையை அனுமதிக்கிறதான தேவனாய் மாறி விடுவார். நீ நினைக்கிறது போல எப்படியும் வாழ்ந்தாலும் ஆண்டவர் கண்டுகிட மாட்டாருன்னு நினைக்காத. அவர் கண்டுகிடாம இருக்கிறாருன்னா மொத்தமா உனக்கு தர போறாருன்னு அர்த்தம். அப்பப்ப நீ செய்யறதுக்கு கண்டுகிட்டாருன்னா, அப்பப்ப ஒரு குட்டி உன்னை ஞாபகப்படுத்துகிறாருன்னா, இன்னும் உன்னை நேசிக்கிறாருன்னு அர்த்தம். அதை நான் வாசிச்சு மட்டும் முடிச்சிடறேன். எனக்கே கொல்ல நடுங்குது. ஆமீன்னு சொல்லுங்களேன். அடுத்த வசனம், இஸ்ரவேலே நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு என்ன உண்டு? சகாயம் உண்டு. இஸ்ரவேலே நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டப்பா, ஆனாலும் என்னிடத்திற்கு திரும்பு. மறந்த என்னுடைய கிரியைகளை நினைத்து என்னிடத்திற்கு திரும்பு. என்னிடத்துல இன்னும் உனக்கு என்ன உண்டு? சகாயம் உண்டு. ஆமே. ஆண்டவர் அடிக்கிறவர் தான், அந்த ஆண்டவர் அணைக்கிறவரும் கூட. எப்பொழுது தெரியுமா? அடிய பட்டுக்கிட்டு நீ கோவப்பட்டுக்கிட்டு போகாம, ஆண்டவரே நீர் அடிச்சதுக்கு ஒரு காரணம் இருக்குப்பா, இதுக்காக தான் நீர் அடிச்சிரு, என்னை மன்னியும்னு சொல்லி அவருடைய பாதத்தை முத்தமிடுகிறதான வேளையில அவர் மறுபடியும் உனக்கு எதிராளியாய் அல்ல, சகாயராய் மாறுகிற ஒரு நல்ல ஆண்டவரையாக நீ ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிற. அதுக்காக எப்பவும் திருப்பிக்கிட்டு போனேன்னா நீ திரும்பும் போதெல்லாம் அவர் திரும்ப மாட்டாருடே. ஒரு நாளைக்கு அவர் மொத்தமா போயிருவார். என்னை தேடியும் நீ காண மாட்டாய். கொடுக்கப்படுகிற தருணத்திலே நீ எப்ப திரும்புறியோ உன்னுடைய திரும்புதல் உண்மையாய் இருக்குமே, ஆனால் எதிராளியாய் அல்ல, சகாயராய் மாறிவிடுவார். ஆனா எப்ப நீ அவருக்கு பின்முதுகை காட்டுகிறாயோ அப்பொழுதே உனக்கு மறுபடியும் எதிராளியாய் மாறிவிடுவார். எப்பவும் எதிராளியாவும் இருக்க மாட்டாரு, எப்பவும் சகாயராகவும் இருக்க மாட்டாரு. எக்ஸாக்ட்லி ஆண்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நான் ஒரே வார்த்தையில உங்களுக்கு சொல்லி தர்றேன். நீ எப்படியோ அவர் அப்படி, நீ எப்படியோ அவர் அப்படி. பைபிள்ல இருக்கா? உத்தமனுக்கு உத்தமன், புனிதனுக்கு புனிதன், தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவர், மாறுபடுகிறவனுக்கு. இந்த வசனம் என்ன கற்றுத்தருது உனக்கு? நீ எனக்கு முன்னால எப்படி நடந்து கொண்டிருக்கிறாயோ அப்படிதான் நானும் உனக்கு முன்பாக நடந்து கொள்வேன். ஆமே. அப்ப மறக்கிறதான வேளையில இந்த வசனங்கள்ல இருந்து நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். எப்ப நீங்க அவருடைய கிரியைகளை மறக்கிறீர்களோ அப்பொழுதே அவர் உங்களுக்கு எதிராளியாய் மாறுகிறார். எப்ப அவருடைய கிரியைகளை நினைத்து அவரிடத்திற்கு மனம் திரும்புகிறீர்களோ அப்பொழுதே அவர் உங்களுக்கு சகாயராய் மாறுகிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 50ஆம் சங்கீதம் 22வது வசனத்தை கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. வேதம் என்ன சொல்கிறது? தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். தேவனுடைய கிரியைகளை மறக்கிறதான தேவனே, அவருடையதான அந்த கிரியைகளை எவ்வளவு சீக்கிரமாய் மறக்கிறாயோ நீ அதை சிந்தித்துக் கொள். வேதம் சொல்கிற தேவனை மறக்கிறவர்களை இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவரும் உங்களை விடுதலையாக்குவதில்லை, விடுவிப்பதில்லை. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அங்க ஈரக்கொலையை பிடிங்கிருவேன்னாரு, இங்க சொல்றாரு நீ மறந்தேன்னா இதை சிந்தித்துக்கொள். நீ நான் செய்த கிரியைகளை மறந்தாயானால், உன்னுடைய வாழ்க்கையிலே நாம் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் மறந்தாயானால், உன்னை சமாதான தாபரங்களிலே குடியிருக்கும்படி வைத்திருக்கிறேனே அதை மறந்தாயானால், நீ அதை மறந்தாயானால் வேதம் சொல்கிறது நான் உன்னை பீறி போடுவேன். என்ன பண்ணிடுவாரா? பீரி என்ன நம்ம பாஷையில சொல்லுவோம், கிழிச்சு என்ன பண்ணிடுவாரு? தொங்க விட்டுருவாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பீறி போடுவேன். தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன். அவர் பீறும் போது ஒருவனும் உங்களை விடுதலையாக்க முடியாது. மனுஷன் உனக்கு எதிராளியாய் நின்றால் இயேசுவின் நாமத்தினாலே துரத்தி விடுவாய். சாத்தான் உனக்கு எதிராளியாய் நின்றால் இயேசுவின் நாமத்தினாலே துரத்தி விடுவாய். பில்லி சூனிய ஏவல் பிசாசு மாந்திரிகன் செவ்வினை எதாகிலும் ஒன்று, எனிஒன், எது ஒன்று உனக்கு எதிராளியாய் உனக்கு முன்பாக நின்றாலும் இயேசுவின் நாமத்தினாலே துரத்தி விடுவாய். நான் கேட்கிறேன், இந்த இயேசுவே உனக்கு எதிராளியாய் மாறும்போது எந்த நாமத்திலே அவரை துரத்துவாய்?
வயலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவருக்கு ஒப்பான அல்லது மேலான நாமம் வேறு ஒரு நாமம் இல்லை, அதே பெரிய நாமம். அதனாலதான் வேதம் சொல்கிறது, உலகத்தில் இருப்பவனிலும் முன்னில் இருப்பவர் யாரு? பெரியவர். நம்ம சொல்லுவோம் பெரியவர் எனக்குள்ளே, ஆனா அந்த விசுவாசம் கடைசி வரைக்கும் வராது. பெரியவர்ங்கிற விசுவாசம். அல்லேலூயா. நாம முயற்சிப்போம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அவர் விடுதலை ஆக்கலைன்னா பாஸ்டராலேயும் ஒன்றும் செய்ய முடியாது. பாஸ்டரும் வெத்து வேட்டு தான், அவர் ஒரு பிரதிநிதி மட்டும்தான். அவர் இறங்கலைன்னா பாஸ்டரு தூக்கி மாத்திரன்னு சொல்லலாம், மாற்ற முடியாது. பாஸ்டர் தேவனுடைய இரக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் வெளிப்படுத்துவதற்கு தரப்புல நிற்க முடியும். வேதத்திலேயும் அதுக்கான ஆதாரங்கள் இருக்கிறது. யாரும் உன்னை விடுதலையாக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க அந்த இடத்தை. ஒருவனும் விடுவிப்பதில்லை. எரேமியா 2ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. ஒரு பெண் தன்னுடைய ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ, என் ஜனங்களோ. நினைச்சிருக்காங்களா, மறந்திருக்காங்களா? அதை நான் இப்படியாக சொல்கிறேன், என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் நான் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடப்பித்த அதிசயமான கிரியைகளை மறந்து விட்டார்கள். தன்னுடைய ஜனத்தின் மேல் இருந்த இருதயத்தின் அங்கலாய்ப்பை வெளிப்படுத்துகிறாரு. என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் நான் அவர்களுடைய வாழ்க்கையில நடப்பித்த அதிசயமான கிரியைகளை மறந்து விட்டார்கள். அதிசயமான கிரியைகளை அவர்கள் மறந்து விட்டார்கள். எவ்வளவு அங்கலாய்க்கிறாரு பாரு. மறந்த உடனே நம்மளை நேசிக்கிறவங்க ஒருதுங்க 2 நாள் நம்ம கிட்ட பேசலன்னா போதும், உடனே ஐயோ அவங்க மறந்துட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்காக தன்னுடைய ஜீவனை கல்வாரி சிலுவையிலே கொடுத்து இனி எனக்கு உனக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லி தன்னுடைய கரங்களை விரித்து தன்னுடைய ஆவியை பிதாவினிடத்திலே ஒப்பு கொடுத்தவர் உன்னை நேசிக்கிறாரே. நீ அவரை நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரே. நீ எந்த அளவுக்கு அவரை நேசிக்கிறாய்? அவருதான் அங்கலாய்ச்சிக்கிட்டு சொல்றாரு, எண்ணி முடியாத நாட்களாய். விக்கிரக ஆராதனைகளை பார்த்து கர்த்தர் சொல்லல, புறஜாதிகளை பார்த்து கர்த்தர் சொல்லல, தெளிவா சொல்றது, என் ஜனங்களோ என்னால் மீட்கப்பட்ட என் ஜனங்களோ, என்னை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டிய என்னுடைய ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களோ என்னை மறந்து விட்டார்கள். அவருடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பை கொஞ்சம் பாருங்க. மறந்து விட்டார்கள். நம்ம கிட்ட நேசிக்கிற ஒருவர் நம்ம மறந்தா நமக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். இருதயம் உடைஞ்சிடும், நடைப்பிணம் போல மாறிடுவோம். எண்ணி முடியாத நாட்களாய். மறக்கிறதுக்கு காரணம் மனமேட்டிமை, அவருடைய கிரியைகளை. அவரை மறந்துட்டேன்னா தேவையில்லாத எல்லா சுபாவமும் உள்ளால வந்துடும். அவரை நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா தேவையில்லாத எந்த சுபாவமும் உள்ளால வராது. அவர் மட்டும்தான் உள்ளால இருப்பார். எண்ணி முடியாத நாட்களா என்னை மறந்து விட்டார்கள். அப்ப மனமேட்டிமையினுடைய முதல் சுபாவம் என்ன? தேவனை மறக்க செய்யும். அதனுடைய அர்த்தம் என்ன? அவர் செய்த கிரியைகளை மறக்க செய்யும். அல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே உனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர் கேட்கிறார், இன்னும் எத்தனை நாட்கள் மறந்திருப்பாய்? முழங்கால் படியிடுவோம். மேட்டிமையை விட்டு விடுங்கள். மேட்டிமையை விட்டுவிடவில்லை என்றால் நீங்கள் தேவனை மறக்கிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். மேட்டிமை உங்களுக்குள்ளால இருக்கா இல்லையா என்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ததான அந்த கிரியைகளை பிரைஸ் காட் நீங்கள் மறந்து போகிறவர்களாயிருந்தால் நீங்கள் தேவனை மறந்தவர்களாயிருக்கிறீர்கள். ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். எண்ணி முடியாத நாட்களாய் என் ஜனங்கள் மறந்து விட்டார்கள். அவங்க உயிரோடு கூட இருக்கிறதே நான் அவர்கள் மேல் வைத்த கிருபை மகனே. அவர்கள் இன்னும் சாவாமல் பிழைத்திருக்கிறது நான் அவர்கள் மேல் வைத்த கிருபை. அவர்களுடைய வாழ்க்கையிலே அஸ்தமமான சூரியனை மறுபடியும் உதயமாக்க செய்தது என்னுடைய கிருபை. அவர்களுடைய சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தது என்னுடைய கிருபை. அவர்களை சமாதான தாபரங்களிலே சுகம் சமாதானமாய் குடியிருக்க செய்தது என்னுடைய கிருபை. என் ஜனங்களுக்கு தெரியும், ஆனால் சீக்கிரமாய் மறந்து போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து மீட்கப்பட்டதை செங்கடலின் அருகிலே மறந்ததை போல, செங்கடலை பிறந்து அற்புதமாய் நடத்தி வந்ததை வனாந்தரத்திலே மறந்ததை போல, வனாந்தரத்திலே மேக ஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் நான் இருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்களை அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்ததை தாகம் வந்த போது மறந்ததை போல, கண்மலையை திறந்தவர்களுடைய தாகத்தை தீர்த்ததை பசி வந்த போது, இறைச்சியின் மேல் இச்சை வந்த போது மறந்ததை போல அவர்கள் மறந்து போனார்கள். இன்னைக்கு என் ஜனங்கள் என்னை மறந்து போனார்கள். என் ஜனங்கள் மறந்து போனார்கள்.
மறந்துவிட்டு என்ன பார்த்து கேட்கிறாங்க, ஏன் என்னை மறந்தீர் என்று. என் ஜனங்கள் என்னுடைய அதிசயமான கிரியைகளை மறந்துவிட்டு என்னை பார்த்து கேட்கிறார்கள், ஏன் மறந்தீர்? நான் என் ஜனங்களுக்கு என்ன பதில் சொல்லட்டும்? நான் எதிராளியாய் மாறலாம், என் ஜனங்கள் திரும்ப மாட்டார்களோ என்று காத்திருக்கிறேன். காலை வேளையில் உங்க வாழ்க்கையை ஒரு முறை கூட யோசித்து பாருங்க. மனமேட்டிமை உங்க எங்க கொண்டு விடுது தெரியுமா? தேவனை மறக்க செய்கிறது. அதை மறக்க செய்கிறதே அந்த மனமேட்டிமை தான். நீங்கள் தாழ்மையானவைகளுக்கு இணங்குவீர்களே, ஆனால் அந்த மனமேட்டிமை இல்லாமல் போயிருக்கும். யார் யாரோ சொல்றதை கேட்டு தேவன் செய்த கிரியைகளை மறந்து போகிறீர்கள். தேவன் சொல்லுகிறதை கேட்டு ஏன் அந்த கிரியைகளை நினைத்தவரை மகிமைப்படுத்த தவறிவிட்டீர்கள்? அவர் உங்க வாழ்க்கையில செய்த கிரியைகளை நீங்கள் நினைக்கிறவர்களா இருந்தா சபையின் நடுவில் எழுந்தவரை துதித்திருப்பீர்களே, அவருடைய சமூகத்திலே சாட்சியாக அறிவித்திருப்பீர்களே. ஏன் உங்களால முடியல? மறந்து போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் சீக்கிரமாய் மறந்து போனதை போல நம்ம மறந்து போகிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் மாறிவிட்டது. இந்த காலை வேளையில் ஆண்டவர் கண்ணீரோட்டு கூட வந்து நிற்கிறார். என் ஜனங்கள் எண்ணிக்கை அடங்காத நாட்களாய் என்னை மறந்து போனார்கள். தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். உங்களை பீறி போடுவேன், உங்களை யாரும் விடுதலையாக்க முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது உனக்கு கொடுக்கப்படுகிற கடைசி தருணமாயிருக்கலாம். ஏன் உனக்குள்ள அவிசுவாசம்? ஒரு காலத்தில் உன்னுடைய விசுவாசம் எப்படி இருந்தது? ஒரு காலத்தில் உன்னுடைய முழங்கால்கள் எப்படிப்பட்ட வல்லமை மிகுந்ததாக இருந்தது? உன்னுடைய முழங்கால்கள் தளர்ந்து போவதற்கு காரணம் என்ன? உன்னுடைய மனமேட்டிமை. உன்னுடைய விசுவாசம் பலவீனப்படுவதற்கு காரணம் என்ன? உன்னுடைய மனமேட்டிமை. எந்த அளவிற்கு தேவனை குறித்த வைராக்கியமுடையவளாய் இருந்தாயோ அந்த அளவிற்கு தேவ வைராக்கியத்தை இழந்து விழுந்து கிடக்கிறாய் மனமேட்டிமையின் நிமித்தம். மற்றவர்களுக்கு ஒப்பிட்டு உன்னை பார்க்கிறாயே தவிர உனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு ஒப்பிட்டு உன்னை பார்ப்பதற்கு நீ மறந்து போனாய். உனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு ஒப்பிட்டு உன்னை பார்ப்பதற்கு நீ மறந்து போனாய். விட்டு விலக வேண்டிய காரியங்களை விட்டு விலகுவதற்கு உனக்கு மனதில்லை. வெறுக்க வேண்டிய காரியங்களை வெறுப்பதற்கு உனக்கு மனதில்லை. உண்மையாயிருக்க வேண்டிய காரியங்களிலே உண்மையாயிருக்க வேண்டியவர்களிடத்திலே நீ உண்மையாயில்லை. தேவ சித்தத்திற்கு எதிரடையாய் கிரியை நடப்பிக்கிறதான சுபாவங்களுக்கு நீ இடம் கொடுக்கிறாய். தேவ சித்தத்திற்கு எதிரடையாய் கிரியை நடப்பிக்கிறதான மனுஷ ஆலோசனைகளுக்கு நீ இடம் கொடுக்கிறாய். அநேக நாட்களாய் அவரை மறந்து போயிருக்கிறாய். உன்னுடைய மனமேட்டிமை நிமித்தம் உன்னை மீட்ட கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி வேதம் நம்மை எச்சரிக்கிறது. அவருடைய கிரியைகள் எல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு நிமிடம் நேரம் அந்த கிரியைகளை கொஞ்சம் நினைச்சு பாரு. எத்தனையோ கிரியைகளை நீ மறந்துட்ட. எத்தனையோ கிரியைகள். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் காட்டுற. ஒவ்வொரு வீழ்ச்சிக்கும் ஒரு காரணத்தை காட்டுகிறாய். ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் ஒரு காரணத்தை காட்டுகிறாயே தவிர ஆண்டவர் என்ன நினைப்பார் என்கிற சிந்தை உனக்கு இல்லாம போயிற்று. காலை வேளையில ஒரு முறை கூட ஆண்டவருடைய சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் மேல மனம் இறங்கும்னு கேளுங்க. நான் ஜபித்து முடிக்க போறேன். அவர் சிங்கத்தை போல சிவிங்கியை போல நமக்கு எதிராளியா வந்துடக்கூடாது. ஈரக்குலையை கிழித்தெடுக்கிறவராக வந்துடக்கூடாது. நம்மை பீறி போடுகிறவராய் வந்துடக்கூடாது. விடுதலையாக்குகிற சகாயராக இயேசு வெளிப்பட வேண்டும். அவர் பட்சிக்கிற அக்னியாய் அல்ல, நம்மை மார்போடு கூட அணைத்து போடுகிற தேவனாய் வெளிப்படணும். அவருடைய கரங்களில் ஒப்புக்கொடு. நீ அவரை மறந்துடாத, மறந்திருந்துடாத. நினைத்துக்கொள், பிழைத்துக் கொள்வாய்.